வெல்கம் ஏஜே மேக்ஸ் பயிற்சி 1.4 கொஸ்டின் நம்பர் 10. f from -5 to 9 to r என்ற சார்பானது பின்வருமாறு வரையறுக்கப்படுகிறது. f of x equal to 6x plus 1 minus 5 less than or equal to x less than 2 5x squared minus 1 2 less than or equal to x less than 6 3x minus 4 6 less than or equal to x less than or equal to 9 என வரையறுக்கப்படுகிறது எனில் பின்வருவனவற்றை காண்க. என்னெல்லாம் 4 விஷயங்கள் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் எஃப் ஆஃப் -3 ப்ளஸ் எஃப் ஆஃப் 2, செகண்ட் எஃப் ஆஃப் 7 மைனஸ் எஃப் ஆஃப் 1, தேர்ட் 2 எஃப் ஆஃப் 4 ப்ளஸ் எஃப் ஆஃப் 8, ஃபோர்த் 2 எஃப் ஆஃப் -2 மைனஸ் எஃப் ஆஃப் 6 பை எஃப் ஆஃப் 4 ப்ளஸ் எஃப் ஆஃப் -2. இதுதான் இந்த மாடல் சம்லேயே பிக்கஸ்ட் சம்மு 3 சம்மு இருக்குது. இதுதான் கொஞ்சம் பெருசு. இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே எக்ஸ் எதுக்கு இடையில இருக்குன்னா -5லேருந்து 9 வரைக்கும் தான் இருக்குது. அதனால தான் நம்பர் லைன்லேயும் நான் அதை தான் போட்டிருக்கேன். இப்போ எக்ஸு எக்ஸை பொறுத்து ஒவ்வொரு ஃபங்க்ஷன் இந்த 3 ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க எஃப்எக்ஸுக்கு எதெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டே குறித்து வச்சுருவோம். எக்ஸை கண்டுபிடிச்சி வச்சுட்டோம்னா நமக்கு இதை ரெஃபர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் வேல்யூஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு. இப்போ பாருங்கள், எக்ஸ் எதுக்கு இடையில இருக்குன்னா -5ல் இருந்து எது வரைக்கும் அதை விட பெருசாக இருக்கான், 2வை விட சின்னது. 2வை விட சின்னதுன்னா எது வரைக்கும் தான் இங்கே இருந்து இந்த 1 வரைக்கும் இருக்கும். அப்போ இந்த எக்ஸினுடைய வேல்யூஸ் என்னென்ன -5 -4 -3 -2 அடுத்து -1 0 1 வரைக்கும் இருக்கு. இந்த வேல்யூஸ்க்கு எல்லாத்துக்கும் 6x + 1ங்கிறது ஃபங்க்ஷனாக இருக்கும். அடுத்து பாருங்கள், 5x ஸ்கொயர்டு -1ன்னு இருக்கணும்னா ஃபங்க்ஷன் என்ன எப்படி இருக்கணுமா? எக்ஸு 2ல் ஆரம்பித்து 5 வரைக்கும், ஏன்னா <6 போட்டிருக்கிறதுனால 2ல் ஆரம்பித்து 5 வரை இருக்கணும். இதுதான் செகண்டு எக்ஸ். எக்ஸ் ஈக்குவல் டு அப்போ என்ன வரும்? 2 3 4 5. ஓகேயா? அடுத்து பாருங்கள், 3x - 4ங்கிற ஃபங்க்ஷன் இருக்கணும்னா அது 6ல் தொடங்கி 9 வரைக்கும் இருக்கணும். இங்கே பாருங்கள் 6 to 9 வரை. ஓகேயா? எக்ஸை எழுதிடுவோமா? இங்கே எழுதிக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். 6 7 8 9. சரி, இப்போ பாருங்களேன், இதுலேயும் பாருங்களேன், சிங்கிள் ஃபங்க்ஷனே கேட்கல, எல்லாமே டபுள் ட்ரிபிளாக இருக்குது இல்லையா? பெருசாக இருக்கிறதுனால நம்ம எல்லாத்துக்கும் ஃபஸ்ட்டு என்ன பண்ணிடுவோம், எஃப் ஆஃப் வேல்யூஸை கண்டுபிடிச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் சிம்பிளிஃபை பண்ணுவோம். ஈஸியாக இருக்கும் இந்த சம்மு. ஓகேயா? ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒவ்வொன்றுக்கும் கண்டுபிடிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு எஃப் ஆஃப் -3 கண்டுபிடிக்க போகிறேன். ஓகேயா? எஃப் ஆஃப் -3 கண்டுபிடிக்கணும்னா எங்கே இருக்குது? -3 எக்ஸு இங்கே இருக்குது. எக்ஸு -3னா எந்த ஃபங்க்ஷன்? எஃப் ஆஃப் எக்ஸ் எப்படி இருக்கும்? எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 6x + 1ன்னு இருக்கும். அப்போ நான் யாரை கண்டுபிடிக்கணும்? எஃப் ஆஃப் -3 ஈக்குவல் டு எக்ஸ் இருக்கிற இடத்துல எல்லாம் என்ன போட போகிறேன்? -3 போட போகிறேன். +1 போட்டுட்டேன். அப்போ -18 இருக்கும். 6 3s +1 என்ன வரும்? -17 நமக்கு கிடைக்கும். அதுதான் யார்? எஃப் ஆஃப் -3. ஒன்று கண்டுபிடிச்சிட்டேன். இதே நிறைய பேரை கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு. செகண்டு நான் என்ன கண்டுபிடிக்க போகிறேன்னா எஃப் ஆஃப் 2. அதுவுமே என்கிட்ட இல்லை. எஃப் ஆஃப் 2 வேணும்னா எஃப் ஆஃப் 2 எங்கே இருக்குன்னு பாருங்கள், இந்த இருக்காங்க. அப்போ அதனுடைய எஃப் ஆஃப் எக்ஸ் என்னவா இருக்கும்? எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 5x ஸ்கொயர்டு -1 இருக்கும். நான் யாரை கண்டுபிடிக்கணும்? எஃப் ஆஃப் 2. அப்போ 5 × 2 ஸ்கொயர்டு -1 என்ன வரும்? 5 × 4 -1 என்ன? 5 4s are 20 -1 19. இவங்க தான் யார்? எஃப் ஆஃப் 2. செகண்ட் கண்டுபிடிச்சிருக்கேன். இதை வச்சு ஃபஸ்ட்டு டிவிஷனை கண்டுபிடிச்சிடலாம் தான். வெயிட் கடைசியில் செஞ்சுக்கலாம். இப்போ எஃப் ஆஃப் 7 நான் கண்டுபிடிக்க போகிறேன். எஃப் ஆஃப் 7 எனக்கு வேணும்னா 7 எங்கே இருக்காங்க? இங்கே இருக்காங்க. இதனுடைய ஃபங்க்ஷன் யார்? எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3x - 4. ஓகே, எனக்கு வேண்டியது யார்? எஃப் ஆஃப் 7 வேணும்னா எக்ஸ் இருக்கிற இடத்துல 7 போட போகிறோம். × 7 - 4. அப்போ 3 7s are 21 - 4னா என்ன தான் வரும்? கழிச்சா
17 தான் வரும். இதுதான் எஃப் ஆஃப் 7. இதையும் கண்டுபிடிச்சிட்டேன். அடுத்து நெக்ஸ்ட் யாரு? எஃப் ஆஃப் 1 கண்டுபிடிச்சி வச்சுக்க போகிறேன். எஃப் ஆஃப் 1 வேணும்னா அதனுடைய ஃபங்க்ஷனை பாருங்க. 1 எங்கே இருக்காங்க? இங்கே லாஸ்ட்டாக இருக்காங்க. இதுதான் எஃப் ஆஃப் 1. அப்போ ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் தான் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 6x ப்ளஸ் 1 இருப்பாங்க. அப்போ நான் யாரை கண்டுபிடிக்க போகிறேன்? எஃப் ஆஃப் 1. இப்போ 6 இன்ட்டு 1 ப்ளஸ் 1 என்ன வரும்? 6 ப்ளஸ் 1 7 இல்லையா? அப்போ எஃப் ஆஃப் 1 எனக்கு தெரிஞ்சிருச்சு. இந்த 2 பேரையும் வச்சு இந்த செகண்ட் டிவிஷனை நான் முடிச்சிடலாம் தான். ஆனால் நான் எல்லாத்தையும் முடிச்சுட்டே போகிறேனே. ஆனாலும் அடுத்து என்ன பண்ண போகிறேன்? எஃப் ஆஃப் 4 கண்டுபிடிக்க போகிறேன். எஃப் ஆஃப் 4 எங்கே இருக்காங்கன்னு பார்ப்போமா? அதுக்குரிய எஃப் ஆஃப் எக்ஸ் ஃபங்க்ஷன் எதுன்னு? 4 இங்கே செகண்டில் தான் இருக்காங்க. அப்போ அதுக்குரிய ஃபங்க்ஷன் என்ன? எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 5x² மைனஸ் 1. அப்போ நான் இப்போ எஃப் ஆஃப் 4 போட போகிறேன். எக்ஸுக்கு பதிலாக என்ன வரும்? 5 இன்ட்டு 4² மைனஸ் 1. 4² போது 5 இன்ட்டு 16 மைனஸ் 1. 5 16 80 இருக்கும். 80ல் 1 போனால் என்ன வரும்? 79. இவங்க தான் யார்? எஃப் ஆஃப் 4. இவங்களையும் கண்டுபிடிச்சி வச்சுட்டேன். இனி எஃப் ஆஃப் 8 கண்டுபிடிக்கணும். அதுக்கு 8 எங்கே இருக்குது? அப்போ எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது 3x மைனஸ் 4. அப்போது எஃப் ஆஃப் 8 கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நமக்கு ஃபங்க்ஷன் என்ன? எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3x மைனஸ் 4 இருக்கும் இல்லையா? இப்போ எஃப் ஆஃப் 8 போட போகிறேன். 3 இன்ட்டு 8 மைனஸ் 4. 3 8s are 24 மைனஸ் 4 என்ன தான் வரும்? 20 தான் வரும். அப்போ எஃப் ஆஃப் 8 நான் இப்போ கண்டுபிடிச்சிட்டேன். 20ன்னு கிடச்சிருக்கு. அதையும் வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு யார் வேணும் பாருங்கள். இங்கே எஃப் ஆஃப் மைனஸ் 2 வேணும். இங்கே ஏற்கனவே எஃப் ஆஃப் மைனஸ் 2 தான் தேவைப்படுது கீழேயும். அப்புறம் பாருங்கள் எஃப் ஆஃப் 4 ஏற்கனவே கண்டுபிடிச்சி வச்சுட்டோம். எஃப் ஆஃப் 6 2 கண்டுபிடிச்சா போதும். அப்போ எஃப் ஆஃப் மைனஸ் 2க்கு யாருன்னு பாருங்கள்? 6x ப்ளஸ் 1. இப்போ எஃப் ஆஃப் மைனஸ் 2 கண்டுபிடிக்க போகிறோம். அவங்களுக்கு ஃபங்க்ஷன் யார்? எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 6x ப்ளஸ் 1 தான். இப்போ பாருங்கள் 6x ப்ளஸ் 1 தான் இருக்குது. அப்போ இப்போ அப்ளை பண்ணுவோமா? எஃப் ஆஃப் மைனஸ் 2 அப்ளை பண்ண போகிறோம். 6 இன்ட்டு மைனஸ் 2 ப்ளஸ் 1 என்ன வரும்? மைனஸ் 12 ப்ளஸ் 1 மைனஸ் 11 கிடைக்கும். இது எஃப் ஆஃப் மைனஸ் 2. இப்போ மைனஸ் 2வும் கண்டுபிடிச்சிட்டோம். இன்னும் ஒரே ஒருத்தர் தான் தேவை. அவங்க யார்? எஃப் ஆஃப் 6 மட்டும்தான். 6 எங்கே இருக்காங்க? இந்த 3rd இருக்காங்க. 3x மைனஸ் 4 தான். அப்போ எஃப் ஆஃப் 6 கண்டுபிடிக்க போகிறோம். இதுக்கு ஃபங்க்ஷன் யார்? எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3x மைனஸ் 4. அப்போ அப்ளை பண்ணுவோமா? 3 இன்ட்டு 6 மைனஸ் 4. 3 6 are 18 மைனஸ் 4 என்ன தான் வரும்? 14 தான் வரும். அப்போ எஃப் ஆஃப் 6 இங்கேயும் போட்டுருங்க. இங்கேயும் எஃப் ஆஃப் 6 ஈக்குவல் டு 14. எல்லாரையும் கண்டுபிடிச்சிட்டோம். இனி ஒவ்வொரு டிவிஷனாக செஞ்சு முடிப்போம். ஃபஸ்ட்டில் யார் இருக்கா? ஃபஸ்ட்டு யார் வேணும்? நமக்கு எஃப் ஆஃப் மைனஸ் 3யும் ப்ளஸ் எஃப் ஆஃப் 2வும் வேணும். எஃப் ஆஃப் மைனஸ் 3 ப்ளஸ் எஃப் ஆஃப் 2 வேணும் இல்லையா? இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்? அவங்க 2 பேரும் வேணுங்கிறதுக்கு எல்லா வேல்யூஸும் நான் கண்டுபிடிச்சி தான் வச்சுருக்கேன். அதை எடுத்து அப்ளை பண்ண போகிறேன். மைனஸ் 17ம் இதுக்கு 19ம் ஓகேயா? மைனஸ் 17 ப்ளஸ் 19 என்ன தான் வரும்? சப்ராக்ட் பண்ணால் 2 தான் வரும். ஓகே, ஃபஸ்ட்டு முடிஞ்சிருச்சு. இனி எல்லாம் டக்கு டக்குன்னு ஆன்சர் வந்துடும். செகண்டு நமக்கு யார் வேணும்? எஃப் ஆஃப் 7ம் மைனஸ் எஃப் ஆஃப் 1ம். எஃப் ஆஃப் 7 17, அடுத்து மைனஸ் 7. அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? எஃப் ஆஃப் 7ம் மைனஸ் எஃப் ஆஃப் 1ம் வேணும். என்ன இருக்காங்கன்னு ஏற்கனவே பார்த்துட்டோம். 17 மைனஸ் 7. இப்போ 17 மைனஸ் 7 போட்டால் என்ன தான் வரும்? 10 தான் ஆன்சராக நமக்கு வரும் கழிச்சிட்டோம்னா. அடுத்து பாருங்கள் தேர்ட் ஒன். தேர்டில் என்ன இருக்குதுன்னு பார்த்துருவோமா? இங்கே பாருங்கள் 2f of 4 ப்ளஸ் f of 8 எடுத்து எழுதிக்கிடுவோம். 2f of 4
ப்ளஸ் எஃப் ஆஃப் 8. இந்த 2 அப்படியே போட்டுருவோம். அடுத்து எஃப் ஆஃப் 4 என்ன இருக்குன்னு பார்க்கலாமா? எஃப் ஆஃப் 4 இங்கே இருக்காங்க 79. 79 எழுதிட்டேன். ப்ளஸ் எஃப் ஆஃப் 8 இந்த பக்கம் தான் இருக்கிறாங்க, திருப்ப வேண்டிய அவசியம் இல்லை. 20 போட்டுட்டோம். இங்கே 279 இருக்குது. 2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். 2 9s are 18, பேலன்ஸ் 1. 2 7s are 14 + 1 15 + 20 178 வருது. ஓகே, இன்னும் கடைசி ஃபைனல் தான். அது பையில் வேறு ஆன்சர் இருந்துச்சு, பார்த்துக்கோங்க. 2f(-2) minus f(-6). 2f(-2) minus f(-6) by என்ன கேட்டிருக்காங்க? f(4) plus f(-2). f(4) plus f(-2). ஓகே, எந்த வேல்யூஸ் எல்லாம் இங்கே ஃப்ரண்ட் சைடில் இருக்குன்னு பார்ப்போமா? இங்கே இருக்குது f(-2) -11. அடுத்து இதுவும் இங்கே தான் இருக்குது, -14 எழுதிட்டோம். f(4) ஏற்கனவே நமக்கு இங்கே ஒரு இடத்துல இங்கே பின்னால் தான் இருக்குது. f(4)ங்கிறது 79 அப்படியே எழுதிட்டோம். அடுத்து f(-2) இங்கே தான் இருக்காங்க, -11. ஓகேயா, எல்லாரையுமே எழுதிட்டோம். இனி மல்டிப்ளை பண்ணுங்கள். இது என்ன வரும்? -22 வரும். -14 டிவைடட் பை, இங்கே சப்ராக்ட் பண்ணால் 9ல் 1 போனால் 8, 7ல் 1 போனால் 6. இங்கே ஆட் பண்ணிடுவோமா? சேம் சைனே போடுவோம். என்ன வரும்? 6 3 568. இதுக்கு 4 டேபிள் கரெக்டாக வரும்னு நினைக்கிறேன். டைரெக்டாக அடிச்சிருவோமா? 1 4s are 4. அடுத்து 28னா 7 times. இங்கே பாருங்கள், நமக்கு 9 4s are 36ன்னு தெரியும். ஓகே, -9/17 தான் ஆன்சர். இது கொஞ்சம் பிக்கஸ்ட் சம்மு தான், ஆனாலும் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க, முக்கியமான சம்மு.